அழைக்கப்பட்டிருக்க தேவதாசரை நல்ல காரங்களை தட்டி நாம் அவங்களை வெல்கம் பண்ணோம். தொடர்ந்து இருக்க நேரத்தை பாஸ்டருடைய காரங்களுக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை பொழுதிலே மகிமைப்படுத்தப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக திருச்சபைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. 14 ஆண்டுகள் தேவன் நடத்தி இருக்கிறார். ஆமென். இதில் ரொம்ப பெரிய நன்றி உள்ள இருதயம் அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா பாஸ்டர்யாவுக்கும் பாஸ்டர்மாவுக்கும் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஊழியம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு. தோத்துரும் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற எனக்கும் தெரியாது. பாதியில் இருக்கிற ஒருவேளை ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடியவங்க 1-2 பேர் இங்கே கட்டாயம் இருப்பீங்க. ஆக பல பிரயாசங்கள், பல பாடுகள், பல நாட்கள் உபவாசம், பல ஜெபங்கள். இங்கே வந்த பிற்பாடு தான் எனக்கு தெரியும் பாஸ்டர்மாவும் பாஸ்டர்யாவும் ஒரு அரசாங்கத்தில் உத்தியோகத்தர்களாக இருந்து கொண்டு சமீபத்தில் தான் அம்மா அதை வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து எவ்வளவோ தியாகங்களை செய்து இந்த ஊழியங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். நிச்சயமாய் சொல்ல முடியும், இவர்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் இந்த ஊழியம் வளர்ந்திருக்கிறது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அதனால இவருடைய பிரயாசங்கள் வீணாய் போகாது. ஆமாம், நம்முடைய ஜெபங்களை தேவன் கனம் பண்ணுகிறவர். ஆமேனா? ஆமேன். நம்முடைய ஜெபங்களை தேவன் என்ன செய்கிறாரு? கனம் பண்ணுகிறார். கேட்கிறார் அப்படின்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறத விட கனம் பண்ணுகிறார் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமேன். ஆமாம், அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அப்ரூவ் பண்ணதுனால தான் 14 வருஷம் ஒரு ஊழியம் என்ன செஞ்சிருக்கு? கடந்து வந்திருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. எப்பயுமே இந்த 14 அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான காலம். தோத்துறோம். ஆமாம். எப்படின்னா இந்த 1/4 நூற்றாண்டுக்கு, அதாவது ஒரு கிணற பாதியை தாண்டுற மாதிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு கிணற பாதியை தாண்டுற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த 15வது வருஷம் பாதி கிணத்தை தாண்டி இருக்கிறாங்க. தோத்துறோம். அப்போ மீதி கிணறு அப்படின்னா பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்? தாண்டி கொண்டு தான் இருக்கணும். ஆக இதுவரைக்கும் தேவனுடைய கரம் நடத்தி இருக்கிறது. ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உட்காந்து மணிக்கணக்கா, நாட்கணக்காக சொல்லுவாங்க. இந்த 14 வருஷத்தில் அவங்க நடந்து வந்த பாதைகள், கடினமான சூழ்நிலைகள். தோத்துறோம். இருக்கிறீங்களா? ஹலோ, இந்த சிண்டு வண்டு தோத்துறோம். ஆமாம், காதை திரியிருவேன், ஜாக்கிரதை. ஒரு அழில சொல்லுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கவனிக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் நல்லவர். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சரி, அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த 14 வருடங்கள் தேவன் மிக அழகாய், அற்புதமாய், நேர்த்தியாய். நான் வந்தோடனே கவனித்தேன். 2010வது ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் இல்லை, அதில் உள்ள வசனங்கள் பாதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இந்த பக்கம் இருக்கா? ஓ, இந்த பக்கம் இருக்கு. சே, பாருங்க, ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவ்வளோ அழகாக எழுதி அதெல்லாம் பாருங்க மனசில் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்படித்தானே பாஸ்டர்மா? அதை சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதுனால தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. ஆமாவா? தோத்துறோம். ஆமாம். இப்படி ஒவ்வொரு வருடமும் நீங்கள்லாம் சபையாக கூடி ஜெபித்து பிரயாசப்பட்டதனுடைய விளைவை தேவன் இன்றைக்கு பலனாக, கனியாக அனுபவிக்க வைத்திருக்கிறார். நம்ம சாதாரணம் கிடையாது. சபை ஊழியம் நடத்துறதுன்றது சாதாரணம் கிடையாது. தோத்துறோம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறது வேற. ஆமாம், சபை ஊழியம் நடத்துறது அப்படின்றது என்னுடைய நண்பர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் ஆத்தாடி, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், பயங்கரமான ஆட்கள். தோத்துறோம், பயங்கரமான ஆட்கள். ஆமாம், நீங்கள் சிரிச்சா நாங்கள் என்ன செய்யணும்? கேட்க மாட்டேங்குது. ஆமாம், நீங்கள் அழுதா நாங்கள் அழுகணும். தோத்துறோம். எங்களுக்கு சிரிப்பு வரும், ஆனால் என்ன செய்யக்கூடாது? சிரிக்க கூடாது. அழுக வரும், ஆனால் என்ன செய்ய முடியாது? அழுக முடியாது. தோத்துறோம். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடினமான ஊழியம். ஆமாம், ஆனால் கூட பாருங்க, அந்த ஊழியத்தை ஆமாம் நம்மளா செய்யணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்ய முடியாது. இந்த ஊழியம் ரொம்ப கனமான ஊழியம். இதுக்குன்னு தேவன் ஸ்பெஷலாக அவங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இது தோத்துறோம் ஒரு சின்ன அடையாளம் தான். இந்த சபைக்கு இது ஒரு சின்ன அடையாளம் தான். இந்த இடத்துக்காக, இந்த ஊழியத்துக்காக, இந்த கூடுகைக்கு என்னை அழைத்த போது ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை, ஆண்டவரே இந்த ஜனத்திற்கு, இந்த சபைக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலை ஒரு 3 மணிக்கு என்னை எழுப்பி உங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்க வைத்தார். ஒரு 3 மணிக்கு நான் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் என் கண்களில் காண்பிச்ச ஒரு காட்சி என்னன்னா, இந்த சபைக்குள்ளிருந்து தீப்பிழம்புகள் வெடித்து கொண்டு சிதறுவதை போல கர்த்தர் எனக்கு காண்பித்தார். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென்.
அப்பதான் ஆண்டவர் என்ற தெளிவா சொன்னாரு, the church is going to fire. ஒரு பெரிய அக்கினி அந்த சபை மாற போகிறது. ஆமென். ஆமா, தோத்திரம். ஒரு பெரிய நெருப்பு தழல ஆமென் தேசத்துக்குள்ள கடத்துகிற ஒரு சபையாக கர்த்தர் உங்க சபையை மாற்ற போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நெருப்பு தழல் புறப்பட்டு போகுதுன்னா யார் அந்த நெருப்பு தழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியமா சொல்லலாம், நீங்க தான் அந்த நெருப்பு தழல். உங்களை தான் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையா என்ன செய்ய போறாரு? பயன்படுத்த போறார். நீங்க தான் நெருப்பாக என்ன செய்ய போறீங்க? எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக என்ன செய்ய போகிறார்? பயன்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சார், ஆண்டவர் நல்லவர். இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த 3 நாட்களும் என் அன்போடு அழைத்திருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்காக, அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, விசேஷமாக அன்பு தம்பி ஐசக்குக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய ஊழியங்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வாராக. ஆமென். சார், இன்றைக்கு இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே உங்களோடு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வேத பகுதி. திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் அதை போல 30, 31 ஆகிய 4 வசனங்களை எனக்காக வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 அதே போல 30, 31 இந்த 2 வசனங்களையும் எனக்காக வாசியுங்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். 30வது வசனம். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. நாளில் இருக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உறங்கொள்ள பண்ணியிருந்தார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள் என்றார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, 430 வருட அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் விடுவித்து கானான் என்கிற அற்புதமான வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்படி வழிநடத்தி கொண்டு போகும்போது 40 வருட வனாந்தர பயணம். இந்த 40 வருட வனாந்தர பயணத்தில் ஏறத்தாழ 38 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு அவர்கள் சந்திக்கிற சில முக்கியமான ஜாதிகள். அந்த ஜாதிகளிலே 3 முக்கியமான ஜாதிகள். ஒன்று மோவாப், இன்னொன்று அம்மோன், மூன்றாவது எமோரியர்கள். கவனிங்க, இந்த 2வது அதிகாரத்தை நீங்க நல்லா பொறுமையா வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 குறிப்பிட்ட ஜாதியோட ஆண்டவர் யுத்தம் பண்ணாதேன்றார். ஒன்னு மோவாபு, இன்னொன்னு அம்மோன். நீங்க என் கூட நல்லா கவனிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ற பிரசங்கம் ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்க போகிறது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாசமா சாட்சி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, போன வருடம் ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது என்னை எப்படி வழி நடத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டனோ அப்படி ஆண்டவர் என்னை அவர் அழகா என்ன செஞ்சாரு? வழி நடத்தினாரு. இந்த வருஷமும் எங்க ஊழியத்துல நாங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்ய போறாரு? சொல்லி கொடுக்க போகிறார். அப்படி சொல்லி கொடுக்கிறபடி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நடக்க போகிறோம். இங்க பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற நானும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை, இந்த சபை செய்ய வேண்டிய வார்த்தையை, இந்த சபைக்கு ஆண்டவரே சபை செயல்பட வேண்டிய விஷயங்களை நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க சொல்றதை நான் அந்த சபைக்கு என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். நான் தலை சிறந்த பிரசங்கியாளன் அல்ல. கர்த்தருடைய ஆவியிலே, கர்த்தருடைய சமூகத்திலே மிகுந்த பயத்தோடு பக்தியோடு தேவனுடைய வசனத்தை புரட்டாமல் சரியாய் உங்களுக்கு போதிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. கவனிங்க, நல்லா கவனிங்க.
இந்த வனாந்தர பயணத்துல அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய லக்கு, அவர்களுடைய சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்றால் கானானில் இருக்கிறது. கானானில் இருக்கிறது. அந்த கானானை சுதந்திரிக்க போகிற இந்த காலகட்டத்தில் கடைசி முடிவு கானானாய் இருக்க போகிற அந்த இஸ்ரவேல் சபைக்கு தேவன் முன்பாக வைத்திருக்கிற 3 முக்கியமான ராஜாக்கள். அதில் ஒன்று மோவாப், இன்னொன்று அம்மோன். தோத்திரம். இந்த மோவாபையும் அம்மோனையும் டிஸ்டர்ப் பண்ணாதேன்ட்டார் ஆண்டவர். என்ன சொல்லிட்டாரு? டிஸ்டர்ப் பண்ணாத, டோன்ட் டிஸ்டர்ப். தோத்திரம். ஆமா, அவன் ஏன் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஒன்னு, இந்த அம்மோன் அப்படின்றவனும் இந்த மோவாப் அப்படின்றவனும் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அப்படின்னா லோத்தோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் ஏசாவோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதனால இந்த ஏசாவினுடைய வம்சத்திலிருந்து வந்ததான மோவாபா இருக்கட்டும், தோத்திரம், ஆமா, லோத்தினுடைய வம்சத்திலிருந்து வந்ததான அம்மோனா இருக்கட்டும், அவர்கள் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதனால அவங்களோட உடன்படிக்கை நான் பண்ணிட்டேன், நான் உடன்படிக்கை மீற மாட்டேன், அவங்களோட போய் நீ என்ன செய்ய வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டாம். ஆனா இந்த எமோரியனை மட்டும் என்ன செஞ்சிராத, விட்டுறாத. அவனோட நீ என்ன செய்ய வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். அவனோடு நீ யுத்தம் பண்ண வேண்டும். நான் அவனுடைய சுதந்திரத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயா, இந்த 2024வது வருடம், ஆமென், 15வது வருடத்துல இந்த சபை காலடி எடுத்து வைத்திருக்கிறது. இந்த சபை, ஆமென், வருகிற 2015வது ஆண்டு சுதந்தரிக்க போகிறது. சீகோனின் ஆசீர்வாதங்களை, எம்மோரினுடைய சிறையிருப்புகளை, ஆமென், கர்த்தர் சுதந்தரிக்கும்படியாக உங்கள் கைகளை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. ஏன் ஆண்டவர் அந்த எமோரியனோடு யுத்தம் பண்ண போ சொல்கிறார்? தோத்திரம். நான் உங்களோடு கூட சில விஷயங்களை ரொம்ப தெளிவா பேசிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன். கவனிங்க, இந்த சீகோனை குறித்து சொல்லும்போது, ஆமென், 3 வித்தியாசமான வேத பகுதிகளில் இந்த சீகோனை குறித்து, இந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை குறித்து 3 வித்தியாசமான இடங்களில் வசனங்கள் வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. தோத்திரம். எமோரியர்களோடு கூட யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்களுக்கு நடுவில் தம்முடைய பலத்த கரத்தை என்ன செய்ய போறாரு? வெளிப்படுத்துவேன்றாரு. ஆமென், நீ யுத்தம் பண்ணு, நான் உனக்கு உன் கூட இருந்து, ஆமென், அவர்களை நான் முறியடிப்பேன், அவர்களை உன் கையில நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். கவனிங்க, அப்படி அவர்களோடு யுத்தம் பண்ணும்போது, அவர்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது என்னெல்லாம் நடக்குது? 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடைவார்கள். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் சரி, நம்மளாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாலும் சரி, வரப்போற காலத்துல உங்க சபையின் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து, உங்க சபையின் மூலமாய், உங்கள் ஊழியத்தின் மூலமாய் தேவன் செயல்படுகிற செயல்பாடுகளை பார்த்து பயமும் திகிலும். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சபைக்குன்னு ஒரு டிக்னிட்டியை கர்த்தர் உண்டாக்க போறாரு. நீங்க கவனிக்கிறீங்களா? உங்க சபைக்குன்னு ஒரு டிக்னிட்டியை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆமென், தோத்திரம். உங்க சபைக்குன்னு ஒரு டெக்கோரம் உண்டாக போகிறது. ஆமென், உங்க சபைக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டாக போகிறது. நான் இப்படி சொல்றேன், தோத்திரம், பிசாசு உங்களை தொடுவதற்கு யோசிப்பான். ஆமென், உங்க தரிசனத்தை தொடுவதற்கு யோசிப்பான், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை தொடுவதற்கு யோசிப்பான், உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை தொடுவதற்கு யோசிப்பான். ஆமென், தோத்திரம். இங்க போய் தொட்டா, ஆமென், எனக்கு ஆபத்து பிரச்சனை என்பதை அவன் உணர்ந்து உங்கள் அருகிலே வருவதற்கு அவன் யோசிக்கிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் சபையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். ஆமா, ஆண்டவர் இந்த வருஷத்துல, ஆமென், சுதந்திரிக்க முடியாத, கடினமாய் இருந்த, ஆமென், தடையாய் நின்ற, தோத்திரம், உங்களுக்கு எதிர்த்து நின்ற சில பகுதிகளை நீங்கள் வசப்படுத்தி சுதந்திரிக்க போகிறீர்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சபைக்கு மட்டுமல்ல வார்த்தை இது, எனக்கும் வார்த்தை, என் குடும்பத்துக்குமான வார்த்தை. ஒருவேளை, தோத்திரம், இந்த வருஷம் வரைக்கும்,
அல்லது நேற்றைக்கு வரைக்கும் அல்லது இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரோ ஒரு சிலரால் நீங்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கலாம், யாரோ ஒரு சிலரால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், யாரோ ஒரு சிலரால் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எந்த இடத்துல யாரால் நெருக்கப்பட்டீர்களோ அவர்கள் உங்களை பார்த்து, உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை பார்த்து, உங்களோடு தேவன் பண்ணி இருக்கிற உடன்படிக்கையை பார்த்து மிரள போகிறார்கள், நடுங்க போகிறார்கள். உங்கள் கரத்தை தேவன் ஓங்க பண்ண போகிறார். ஆமென். அதை நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். தோத்திரம். ஆமா, நீங்க சுதந்தரிக்க போகிற இடம், நீங்க சுதந்தரிக்க போகிற கூட்டம், நீங்க சுதந்தரிக்க போகிற மக்கள், நீங்க சுதந்தரிக்க போகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பைபிள்ல தோத்திரம் இந்த சீகோனை குறித்து 3 இடத்துல வித்தியாசமாய் வாசிக்கிறோம். ஒன்று வாசிங்க, என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை வேகமா வாசிங்க. என்னாகமம் 21 இருந்து 24 வரை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். தேசத்தின் வழியாய் கடந்து போவதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் திராட்சை தோட்டங்களில் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும், உம்முடைய எல்லையை கடந்து போகும் ராஜபாதையில் நடந்து போவோம், ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் தன் எல்லை வழியாக கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான். கவனிங்க, இவன் உத்தரவு கொடுக்கல, வனாந்தர பாதை தான். ஆனால் அவர்கள் போகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு வகுத்து கொடுத்த பாதை என்ன பாதை? சத்தமா சொல்லுங்க, என்ன பாதை? ராஜபாதை. தோத்திரம். ராஜபாதை. ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஆளு அல்லது ஒரு பெரிய விஐபி அல்லது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர் இந்த ஊருக்கு வர்றாரு, இந்த பகுதிக்கு வர்றாருன்னா அந்த பகுதியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? முதல்ல நல்ல இடத்தை, ஏரியாவை என்ன செஞ்சிருவாங்க? சுத்தம் பண்ணிடுவாங்க. அங்கங்க குப்பையெல்லாம் கிடக்கிறதெல்லாம் நீட்டா சுத்தம் பண்ணி தோத்திரம் வட்டமா அப்படியே அந்த 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 பவுடரை போட்டு ரவுண்டா போட்டு பெரிய கோடுலாம் போட்டு பெரிய கம்பெல்லாம் ஊண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நிப்பாட்டி ரெட் கார்பெட் போட்டு பூவெல்லாம் போட்டு பயங்கரமான பாதுகாப்பை வச்சு, ஆமா, எல்லா பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜனங்கள்லாம் நிக்க, நடுவில் என்ன செய்வார் நம்மாளு? நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் இல்லையா? தோத்திரம். அப்படி நடந்து போவார். அந்த பாதைக்கு பேர் தான் என்னது? ராஜபாதை. இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனம் பயணிச்சு வந்த பாதை என்ன தெரியுமா? ஆமா, வனாந்தரத்தின் பாதை, வயல்வெளியின் பாதை. தோத்திரம். இந்த வயல்வெளியின் பாதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கிராமங்களுக்கு பக்கம் போனீங்க அப்படின்னா, ஆமா, வயக்காட்டுல 2 பக்கமும் வயல் இருக்கும். சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல 3 போகம் விளையும், நல்ல தண்ணி விவசாயம் இருக்கும், அப்ப நல்ல விளைச்சல் இருக்கும், அப்படியே பாக்குறதுக்கு பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பச்சை பசேர்னு இருக்கும். ஆனா சில ஏரியாக்களுக்கு போங்க, தோத்திரம், கருப்பா கண்ணகரேர்னு, எந்த பக்கமும் விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, காஞ்சி கருவாடா கிடக்கும். ஆனா அந்த 2 வயலுக்கு நடுவுல ஒரு ஆள் நடந்து போற மாதிரி. இந்த கிராமத்தில் உள்ள ஆளுகளா எப்படி பாத்தீங்கன்னாக்க பயங்கரமான ஆட்கள். தோத்திரம். ஆமா, இந்த வரப்பு ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? நல்ல பெருசா இருக்கும். நம்ம ஆளு கொடாரியை வச்சு மம்பட்டியை வச்சு வெட்டி 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 வரப்ப என்ன செஞ்சிடும்? கிராமங்கள்ல இந்த பக்கத்து வயலுக்காரவங்களுக்கு அந்த பக்கத்து வயலுக்காரவங்களுக்கு என்ன வரும்? சண்டை வரும். எதுல சண்டை வரும்னாக்கா, ஆமா, இந்த ஆளு வெட்டி 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 வரப்ப என்ன செஞ்சிட்டான்? சிறுசாக்கிட்டான். அப்ப வரப்பு சிறுசாகுதுன்னா இடம் என்ன ஆகுது? பெருசாகுது. படுவாவி. தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த வரப்பை சிறுசாக்குவாங்க. அப்போ ஒரு ஆள் நடந்து போறதே ரொம்ப கஷ்டம். ஏறத்தாழ் 4 லட்சம் பேர் அந்த வரப்புல நடந்து போனா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படி கஷ்டப்பட்டு சில நேரங்களில் ஒத்த காலை இன்னொரு இடத்துல வைக்கும் போது நம்ம ஆளுகளுக்கு எப்பயுமே முண்டிக்கிட்டு போய் தான் பழக்கம். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே பிரச்சனைக்குரிய ஆட்கள். தோத்திரம். ஆமா, எங்க யாரு எங்கடா எஸ்கேப், எங்கடா கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும், அடிச்சு பிடிச்சு ஓடிடலாம், முன்னால போயிடலாம் அப்படின்னு. தோத்திரம். நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்ப சாவான்? அதேதான். தோத்திரம். ஆமா, எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு முண்டி அடிச்சு ஓடுறதுக்கு தான் பார்ப்பான். அப்ப அவ்வளவு நெருக்கப்பட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவு உபத்திரவப்பட்டு போன அந்த ஜனத்துக்கு இப்ப ஆண்டவர் ஒரு ராஜ பாதை என்ன செய்யறாரு?
பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அரண்கள் சூழ்ந்திருக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் பாதுகாப்பு. ஆமா தோத்திரம், எந்த ஆபத்தும் எந்த நஷ்டமும் உண்டாகாத ஒரு ராஜ பாதையை இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா அந்த பாதையை கொடுக்க மாட்டேன்னு குறுக்க நிக்கிறான். யாரு? நான் சொல்றேன், நான் ப்ராஃபிட்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேச விரும்புறாரு. ஒருவேளை இந்த 14 வருஷம் பல விதங்களிலே நெருக்கப்பட்டு, பல விதங்களிலே உபத்திரவப்பட்டு, பல விதங்களிலே நீங்கள் பயணிக்க முடியாமல் ஆமென் பல பாடுகளோடு கூட பயணித்திருப்பீர்களானால், கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுக்கு திறக்கிற பாதை ராஜபாதையாக இருக்க போகிறது. அந்த ராஜ பாதையை தடுக்கும்படிக்கு போராடி வருகிற சீகோன் ஒரு முடிவுக்கு வருகிறான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம், நீங்க ராஜ பாதையில பயணிக்க வேண்டியவர்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லை விசாலமான எல்லையாக மாறப்போகிறது. உங்கள் தரிசனம் விசாலமானதாக மாறப்போகிறது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் விசாலமானதாக இருக்க போகிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? தோத்திரம், உங்களுடைய காலடிகள் ராஜ பாதையில பயணிக்க வேண்டிய காலடிகள். தோத்திரம், இது ராஜ பாதைன்னு தெரிஞ்ச பிற்பாடு அவனால பொறுக்க முடியல. தோத்திரம், இந்த பாதையின் வழியா இவங்களை என்ன செய்ய போக கூடாது. தோத்திரம், வேற ஏதாவது ஒரு பக்கம் சுத்தி போகட்டும், வேற ஏதாவது ஒரு பக்கம் சுத்தி போகட்டும். பைபிள்ல உபாகம புத்தகத்தை நல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஏறத்தாழ 38 வருஷம் தோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி 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 களைச்சு போச்சு. ஆமா, அவங்க கானானை சுதந்திரிப்பதற்கு 4 நாள் இருந்தா போதும். ஆனா இப்ப 40 வருஷம் சுத்தி 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 இப்ப பக்கத்துல வந்தாச்சு. அந்த கானானுக்குள்ள கால் வைக்க போகும்போது ஆண்டவர் அவங்களை அழகான பாதையில, ராஜ பாதையில, நேர்வழியான பாதையில, அவன் கஷ்டப்படாத ஒரு பாதையில அவங்களை வழிநடத்தி கொண்டு போகணும்னு விரும்பும் போது சீகோன் வந்து குறுக்க நிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவனை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென், அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? தோத்திரம், நம்ம வளர்றது ஆமா யாருக்கு பிடிக்காது அப்படின்னா பிசாசுக்கு. தோத்திரம், ஊழியம் வளர்றது என்ன செய்யாது? பிடிக்காது. தோத்திரம், ஊழியத்தில் பெரிய வளர்ச்சி வரும்போது ஆமா வேற எங்கேயோ இருந்து பிசாசு வந்து ஆமா தோத்திரம் நமக்கு விரோதமா எதிர்த்து நிப்பான். இல்ல, நம்ம போகிற பாதையில குறுக்க வந்து என்ன செய்வான்? தடையை போட்டு பார்ப்பான். தோத்திரம், ஆமா என்னென்ன பிரச்சனையை கொடுக்க முடியுமோ, எந்தெந்த போராட்டத்தை கொடுக்க முடியுமோ. ஆமா, பைபிளை படிச்சு பாருங்க. 21வது அதிகாரத்தில் என்னாகும்? 21வது அதிகாரத்தில் அவர்கள் அந்த பாதையை போக உத்தரவு கொடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு ஜனங்களை எதிர்த்து தோத்திரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வனாந்தரத்தில் புறப்பட்டு ஊரினுடைய எல்லைக்குள்ளே என்ன செய்ய விடல. தோத்திரம், இது எங்க ஏரியா, என்ன செய்யக்கூடாது? நீ வரக்கூடாது. தோத்திரம், நான் சொல்றேனே, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில பாதைகள் உங்களுக்காகவே வகுத்து வைக்கப்பட்ட பாதைகள், உங்களுக்காகவே வகுத்து வைக்கப்பட்ட எல்லைகள், அந்த எல்லைகளுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி யார் தடை பண்ணாலும் சரி, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்துல உங்களுக்கான வழியை அவர் திறந்து விடுகிறார். உங்களுக்கான வழியை திறந்து விடுகிறார். உங்களோடு தேடினும் ஆமென் உங்களோடு போராடினவர்களை இனி நீ தேடியும் நீங்கள் காணாமல் போகும்படிக்கு உங்கள் கைகளை ஓங்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தோத்திரம், கவனிங்க, ராஜ பாதை. இரண்டாவது இன்னொரு இடத்துல இதே சீகோனை குறித்து நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இன்னொரு இடத்துல வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வரை சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவிடத்தின் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்துக்கு வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவிடத்திலும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனிலே
ஆளுகிற சீகோன் என்னும் நல்ல கவனிங்க சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்தை அவன் என்ன செய்யல? நம்பாதபடியினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல், தன் எல்லையை கடந்து போவதற்கு முதல்ல அவன் என்ன 21வது அதிகாரத்தில் வாசிச்சோம், தன் எல்லையை கடந்து போக உத்தரவு கொடாமல். இங்கே நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் எல்லையை கடந்து போக இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான். நல்லா கவனிங்க தோத்திரம். ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். நீங்கள் சுதந்தரிக்க போகிறது என்ன தெரியுமா? நீங்கள் சுதந்தரிக்க போகிற எல்லை எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் சபையை பார்த்து, தேவ ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற ஆசீர்வாதத்தை ஒருவேளை பிசாசானவன் தடுத்து வைத்திருந்திருக்கலாம், உத்தரவு கொடாமல் மறுத்து வைத்திருந்திருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம், இடம் கொடாமல் அவன் முடியாது என்று சொல்லி வைத்திருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், முடியாது என்று சொல்லப்பட்டவைகள், தடுத்து நிறுத்தப்பட்டவைகள், அவன் மறுத்து வைக்கப்பட்டவைகள், அவைகளில் தேவன் ஒரு ராஜபாதையை உண்டாக்கி உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற சீகோனின் வல்லமைகளை, எமோரியரின் வல்லமைகளை ஆண்டவர் கருவறுத்து, ஆமென், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட எல்லைகளை வசப்படுத்தி என்ன செய்ய போறீங்க? சுதந்தரிக்க போறீங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வசப்படுத்தி சுதந்தரிப்பீங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வசப்படுத்தி சுதந்தரிப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கான தோத்திரம் உயர்வுகள், நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வுகள் மறுக்கப்படலாம். தோத்திரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நன்மைகள், உங்க குடும்பத்துல, உங்க சொந்த பந்தத்துல உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய உரிமைகள், ஆமென், மறுக்கப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த 2024வது வருஷத்துல ஆமென், மறுக்கப்பட்டவைகளை சுதந்தரிக்க போகிறீர்கள். ஆமென், முடியாது என்று சொல்லப்பட்டவைகளை ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ண போகிறார். ஆமென், தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டவைகளை தேவன் சுதந்தரிக்க பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி கவனிங்க தோத்திரம். சுதந்தரிப்பு அப்படின்றது நமக்கு உறுதியாயிருச்சு. நம்புறீங்களா? சுதந்தரிப்புன்றது நமக்கு உறுதியாயிருச்சு. ஆக சுதந்தரிப்பு உறுதியாயிருச்சு. நாம எப்படி சுதந்தரிக்கணும்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சுதந்தரிக்க வைக்க போறார். நம்ம கையிட்டு செய்யற காரியங்கள்ல, நம்ம படுற பிரயாசங்கள்ல, நம்முடைய உழைப்புல, நம்முடைய தோத்திர விருப்பத்துல தேவன் நிச்சயமாக தடுத்தவைகளை, முடியாது என்று சொன்னவைகளை, மறுத்தவைகளை ஆமென் நமக்கு முன்பாக தோற்கடிக்க செய்து நம்மை சுதந்திரவாளியாய் மாற்ற போகிறார். ஆமென். சரி, சபை சுதந்தரிக்க போகிறது. தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க போறாங்க. ஆனா நீங்க சுதந்தரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை பாசமா கேட்ட மாதிரி, ஆமா தோத்திரம், நாங்க என்ன செய்யணும்? இந்த வருஷம் எங்களை எப்படி நடத்த போறீங்க? நான் சொல்றேனே, 3 விஷயங்களை நீங்க சுதந்தரிக்கிறதுக்கு செய்யணும். ஒன்னு, எல்லாரும் நான் சொல்லும் போது சொல்லணும், என்ன அப்படின்னா, ஆமென், தரிசன பூமியை சுற்றி வந்தால் சுதந்தரிப்போம். தரிசன பூமியை சுற்றி வந்தால் சுதந்தரிப்போம். கேட்கல? சுற்றி வந்தால் சுதந்தரிப்போம். இரண்டாவது தரிசு நிலங்களை பண்படுத்தினால் சுதந்தரிப்போம். சொல்லுங்க, தரிசு நிலங்களை பண்படுத்தினால் சுதந்தரிப்போம். மூணாவது, தலைமுறைகளை எழுப்பிவிட்டால் சுதந்தரிப்போம். தலைமுறைகளை எழுப்பிவிட்டால் சுதந்தரிப்போம். பிரசங்கம் முடிஞ்சு. ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த 3 காரியங்களை குறித்து உங்களோட பேச போறேன். முதலாவது, நான் சொன்னேன், தரிசன பூமியை என்ன செய்யணும்? சுற்றி வரணும். தோத்திரம், தரிசன பூமியை ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13க்கு நேரா உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 14வது வசனத்திலிருந்து 13வது அதிகாரம் 14லிருந்து ஆமென் 18 வரை வேகமா வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை
பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி. உனக்கு அதை தருவேன். கை வைத்து விடாமல் சொல்லுங்க. இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். என்ன சொல்றாரு? நீ எம்மட்டும் நடந்து திரிய முடியுமோ நடந்து திரி. தோத்துறோம். கிழக்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, மேற்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, வடக்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, தெற்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி. தோத்துறோம். நீ நடக்கிறதுக்கு முன்னால அதை முதல்ல என்ன செய்ய பாரு, சுத்தி பாரு. கவனிக்கிறீங்களா? என்ன செய்யணுமா? சுத்தி பார்க்கணும். ரெண்டாவது தோத்துறோம், அதை அளக்கணும். எப்படி? ஆமா. மூணாவது நடக்கணும். முதல்ல பார்க்கணும், சொல்லுங்க. ரெண்டாவது அளக்கணும், மூணாவது நடக்கணும். பரவாயில்ல, தீ போல பிடிச்சுக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்க. ஆமா, முதல்ல பார்க்கணும். ஆமா, பார்க்கணும். நான் சொல்றேனே, இந்த பார்க்கணும், இந்த அளக்கணும், இந்த நடக்கணும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இதை உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா we should know, நமக்கு நம்முடைய சுதந்திரத்தை குறித்து தெரியணும். நமக்கு அது என்ன செய்யணும்? தெரியணும். தோத்துறோம். நம்ம எப்படிப்பட்டவங்க? இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க உட்கார்ந்து இருக்கிற சபை, நீங்க ஒருவேளை ஒரு ஹால்ல, ஒரு ஏசி பண்ணின ஒரு கேம்பஸ்ல ஒரு ஹால்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு சாதாரணமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சபையை கட்டடமா பார்க்கிறோம். நான் சொல்றேன், சர்ச் இஸ் நாட் a பில்டிங். சபை என்பது கட்டடம் அல்ல. சபை என்பது நான் தான் சபை. ஆமென். என்ன ஆண்டவர் ஒரு கூட்டமைப்புக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். அப்ப என் சபையை குறித்து எனக்கு முதல்ல என்ன செய்யணும்? தெரியணும். என் ஊழியத்தை குறித்து எனக்கு என்ன செய்யணும்? தெரியணும். நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 14 வருஷத்துல இந்த ஊழியத்துல பலர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த ஊழியத்து நிமித்தம் நீங்க பல விதங்களில் விடுவிக்கப்பட்டிருப்பீங்க, தொடப்பட்டிருப்பீங்க, நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க. நான் சொல்றேன், உங்க சபையை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ, உங்க சபையை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சாதான் சபைக்காக என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். தெரிஞ்சாதான் சபைக்காக தோள் கொடுக்க முடியும். தெரிஞ்சாதான் சபைக்காக கொடுக்க முடியும். தெரிஞ்சாதான் சபையோட தோள் கொடுத்து இணைந்து என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். தோத்துறோம். கவனிங்க, நம்மால நம்முடைய ஆண்டவரை பற்றி என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல ஆண்டவர் அழகா பல இடத்துல சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்து கொள்ளுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். you should know who is your God. உன் தேவன் யார் என்று உனக்கு என்ன செய்யணும்? தெரியணும். உன் சபை என்னன்னு உனக்கு என்ன செய்யணும்? தெரியணும். உன் மேல வைத்திருக்கிற தேவனுடைய தரிசனம், உன் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம், நீ ஆண்டவரால் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு, உனக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பத்தி என்ன செய்யல? தெரியல. அதனாலதான் அந்த ரட்சிப்பு ரொம்ப சாதாரணமானதா. தோத்துற சர்ச்சுக்கு போறேன், கையை தட்டுறேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன். ஆமா, தோத்துற சில ஆளு கையை தட்டும் போது துள்ளுது, விழுகுது, உருளுது, பிறழுது. ஆமா, எனக்கு ஒன்றும் அது மாதிரி என்ன செய்ய மாட்டேங்க, நடக்க மாட்டேங்க. தோத்துறோம். நான் ஒரு மாதிரி இருந்து, ஒரு மாதிரி உட்கார்ந்து, ஒரு மாதிரி போயிடுறேன்னு, என்னமோ நடக்குது, என்னமோ செய்யுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தோத்துறோம். ஆமா, 4 விதமான கூட்டம் சபைக்கு என்ன செய்யுது? வாரம் சர்ச்சுக்கு வருது. ஒன்று, எதிர்பார்ப்போட ஆசையோட ஆண்டவரை பார்க்க போறேன், ஆண்டவரை துதிக்க போறேன், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறேன் அப்படின்ற எண்ணத்தோட வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்னு தோத்துறோம். ஆமா, அங்க போய் என்னதான் நடந்தாலும், என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு மனநிலையோட ஒரு கூட்டம் என்ன செய்யும்? பாட்டு பாடினா குத்தம், ஜெபம் பண்ணா குத்தம், எந்திரிக்க சொன்னா குத்தம், நடக்க சொன்னா குத்தம், நிக்க சொன்னா குத்தம், கையை தட்ட சொன்னா குத்தம், முக்காடு போட சொன்னா குத்தம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கும் மூஞ்சியை 3.5 கிலோக்கு தொங்க போட்டுட்டு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். ஆமா, பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடாது, கை தட்ட சொன்னா கை தட்டாது. ஆமா, தோத்துறோம். பாட்டு பாடும்போது அப்படியே கடப்பாறை முழுங்கின மாதிரி அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டீஸ், அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டீஸ், அட்டென்ஷன். ஏன் சர்ச்சுக்கு வந்த தெரியாது, ஏன் பாட்டு பாடுற தெரியாது, ஏன் கை தட்டுற தெரியாது. ஆமா, தோத்துறோம். சீக்கிரமா முடிங்க பாஸ்டர், வந்ததுலேருந்து சீக்கிரமா முடிங்க பாஸ்டர். சரி, சீக்கிரமா வந்தியா? அதுவும் கிடையாது. தோத்துறோம். 9 மணி ஆராதனை, 9:45, 10 மணி, 10:15, கடைசியில் இன்னும் 4 டிக்கெட் இருக்கும். தோத்துறோம். ஆமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஐயோ, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஆளுகளை பாருங்களேன். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எப்ப
எப்ப சபைக்கு வந்தாலும் சர்ச்சுக்குள்ள வந்தாலும் எதையாவது ஒரு குறைய பார்க்குற மாதிரியே ஒரு கூட்டம் என்ன செய்யும் வரும். இன்னொரு கூட்டம் இருக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும். அதே தான் மேட்ரு. ஏதாவது ஆண்டவரே, ஆமாம் இந்த வாரம் வயிற்று வலியோடு வந்திருக்கிறேன், எனக்கு வயிற்று வலியிலேருந்து சுகந்தாங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் இடுப்பு வலியோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முட்டி வலியோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கழுத்து வலியோடு வந்திருக்கிறேன். நான் கேட்குறேன், இயேசுநாதர் உன் வயிற்று வலியும் உன் கழுத்து வலியும் இடுப்பு வலியும் மட்டுமே நீக்கிக்கிட்டு இருந்தா அவர் என்ன ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டா? ஒரு டோலர் 650 தூக்கி உள்ள போட்ட உடனே சரியாகிறதுக்கு? இயேசுநாதர் அப்படி இல்லை. தேவைக்காக, பெற்றுக்கொள்வதற்காக, கடன் பிரச்சனை மாறுறதுக்காக. ஆமா, நாங்க கூட உங்களை கூப்பிடும்போது எப்படி சொல்லி கூப்பிடுறோம்? கடன் பிரச்சனையா, கண்ணீரா, கவலையா, வேதனையா, துக்கமா, சோதனையா, உங்கள் இயேசுவிடம் வாருங்கள், அனைத்தும் போய்விடும். கூரையை பிச்சுக்கிட்டு இயேசுநாதர் இன்னைக்கே கொடுப்பார். அப்படிலாம் வாய்ப்பே இல்லை ராஜா, அப்படிலாம் வாய்ப்பே. நான் மனம் திரும்பாம தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. தோத்துறோம். ஆண்டவருக்கு உன்னுடைய இருதயம் தான் என்ன செய்யுது? ஆமா, தோத்துறோம். ஆமா, நீ இப்போ எங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்துச்சு, பாஸ்டர். ஆமா, பாஸ்டர்னு வந்து நிற்கும். என்னம்மா, ஒரு தடவை மந்திரிச்சு விடு பாஸ்டர், ஒரு தடவை நல்லா மந்திரிச்சு விடு. தோத்துறோம். ஒரு நாள் நான் தலையில் லேசாக கையை வச்சு ஜோம் பண்ணி விட்டு அனுப்பி விட்டேன். என் மனைவிட்ட போய் ஒரே கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? இந்த பாஸ்டர் ஒழுங்காவே ஸ்ட்ராங்காக மந்திரிச்சு விட மாட்டேங்குது. அந்த அக்காவுக்கு நல்லா தலையை பிடிச்சி ஆட்டி விடுது, என் தலையை பிடிச்சி ஆட்டியே விட மாட்டேங்குது. அடி பாதகத்தி, உன்னைய கொண்டு போய் எங்கே வைக்கன்னு எனக்கு. தோத்துறோம். என் மனைவி என்கிட்ட வந்து சொல்கிறான், ஏன்ப்பா உங்களுக்கு என்ன ஓர வஞ்சகம்? தோத்துறோம். அந்த அக்கா மண்டையை நல்லா அமுக்கிறீங்களாம், இந்த அம்மா மண்டையை அமுக்கவே மாட்டேங்கிறீங்களாம். அடுத்த வாரம் வா, உனக்கு ஒரேதியா அமுக்கி குளிக்கல வைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய ரட்சிப்பு, சபைக்கு வரக்கூடிய கூட்டம், நம்ம 3வது கூட்டம், 4வது கூட்டத்தையும் சொல்லிடுறேன். தோத்துறோம். ஆமாம், அந்த 4வது கூட்டம் எப்படி கூட்டம் தெரியுமா? ஆமாம், வரலைனாக்கும் பாஸ்டர் என்ன செய்வார்? ஃபோன் பண்ணிடுவாரே, கூப்பிட்டுருவாரே, பாஸ்டர்மா வீட்டுக்கு தேடி வந்துருவாங்களே, சரி ஒரு அட்டண்டன்ஸை போய் போட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைப்புல வர்ற கூட்டம். இப்போ இந்த 4 கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஐயா, முதல்ல நம்முடைய தேவன் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? தெரிய வேண்டும். அடுத்து அந்த தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பற்றி நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அந்த தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அவருடைய பரந்த திட்டத்தை பற்றி நமக்கு என்ன செய்யணும்? அந்த தெரியணும். அவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றி நமக்கு என்ன செய்யணும்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பரிசுத்த ஆவியானவர்னா அப்படியே என்னமோ வரும், மின்சாரம் மாதிரி, எலக்ட்ரிக் பவர் மாதிரி உடம்புல இறங்கி வரும், நல்ல பரபர அப்படி கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி 4 பேரை மிதிச்சு உருட்டி பிரட்டி. அது ஒரு அனுபவம். தோத்துறோம். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த அனுபவத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வளரணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார், தரிசனங்களை காண்பிக்க ஆரம்பிப்பார், வெளிப்பாடுகளை காண்பிக்க ஆரம்பிப்பார், வசனங்களின் ஆழங்களை காண்பிக்க ஆரம்பிப்பார், சம்பவிக்க போகிற அனைத்து விஷயங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. சில ஆளு ஏன் கைதட்டுதுனே தெரியாது, சில ஆளு ஏன் ஆவியில நிரம்புதுனே தெரியாது, சிலர் அந்நிய பாஷை பேசும். தோத்துறோம். ஆமா, நான் கேட்கிறேனே, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை 1.5 வயசுல 2 வயசுல பேச ஆரம்பிக்குது. அது பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசும்? உங்களை மாதிரி மௌனமா இருக்கும். 1.5 வயசு வரைக்கும் இப்படிதான் என்ன செய்யும்? மௌனமா வீல்னு கத்தும். 2 வயசுல 1.5 வயசுல அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அம்மா அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தோத்துறோம். 4 வயசுல கொஞ்சம் நல்லாவே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பேச ஆரம்பிக்கும். 5 வயசுல அதை விட நல்லா பேசும். 8 வயசுல இவ்வளவு நேரத்துக்கு பேசும். 15 வயசுல ஐயோ தயவு செய்து வாயை மூடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யும்? நான் கேட்கிறேன், உங்க பெத்த புள்ள 2 வயசுல 3 வயசுல 5 வயசுல ஒழுங்கா பேசலைன்னா உங்க மனசு என்ன செய்யும்? அடிச்சுக்கும். ஐயோ 5 வயசாகி போச்சே, தோத்துறோம். வசம்ப வச்சு நாவல என்ன செஞ்சு விடு, தேய்ச்சி விடு. தோத்துறோம். நல்லா பேசட்டும். அப்படியே தோத்துறோம். நாக்க பிடிச்சி வலிச்சு விடு. ஆமா, கொண்டு போய் இப்பவுமே 2.5 வயசு 3 வயசுலயே அது ஒழுங்கா பேசலைன்னு கொண்டு போய் பால்வாடியில் என்ன செஞ்சிரு, சேத்துரு. பிள்ளைகளோட 4 பிள்ளைகளா சேர்ந்து பேசுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துடும். ஏன்னா ஒரு தாய் மனசு, ஒரு தகப்பன் மனசு தான் புள்ள நல்லா பேசணும்னு என்ன செய்யும்?
துடிக்கும். நான் சொல்லட்டுமா, அந்த பரம தகப்பன் கூட உங்களுக்காக எனக்காக அப்படி துடிப்பாரு. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நம்மளோட பேசுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப உள்ள இருக்கிறவர் வளர விட்டா, உள்ள இருக்கிறவர் டெவலப் பண்ண விட்டா, நம்ம அவரோட, அவர் நம்மோட, நம்ம அவரோட, அவர் நம்மோட தோத்திரம் பேச 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 பல மணிக்கணக்கான நேரங்கள் அவரோடு உறவாடி அவருடைய இருதயத்தில் உள்ள ஆழமான விஷயங்களை ஆமென் உங்களுக்கு எனக்கும் திறந்து காண்பிப்பதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். தோத்திரம். அடுத்து ஆமா நான் சொன்னேன், நடக்கணும். என்ன செய்யணும்? தோத்திரம். முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். ரெண்டாவது அளக்கணும். மூணாவது நடக்கணும். தோத்திரம். இந்த பார்க்கிறது ஆமென் நமக்குள்ள இருக்கிற தேவனை அறிந்து கொள்வது, அளப்பது நமக்குள்ள இருக்கிற தேவனோடு வளர்வது, தோத்திரம். நடப்பது அவரோடு சஞ்சரிப்பது, அவருக்காக செயல்படுவது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை என்ன செஞ்சுட்டு வரணுமா? சுற்றி சுற்றி வரணும். சுற்றி சுற்றி வரணும். நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த சபைக்குன்னு ஒரு தரிசனத்தை என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பார். ஆமென் ஆமென். சபையின் தரிசனம் தான் யாருடைய தரிசனமா இருக்கணும்? ஆமா, விசுவாசிகளுடைய தரிசனமா இருக்கணும். சபைக்கு தோத்திரம். உங்களுக்கு நிறைய திட்டங்கள் வரலாம், உங்களுக்கு நிறைய பிளான்கள் வரலாம். தோத்திரம். பாஸ்டர்ட்ட வந்து அவருக்குள்ள இருக்கிற தரிசனத்தோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இருக்கிற பிளானை கொண்டு வந்து அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சில விசுவாசி இருக்கும், 4 டிக்கெட் அப்படி இருக்கும். தோத்திரம். அது மைண்ட்ல வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும், சபையில் வேற ஒரு காரியத்தை பிளான் பண்ணிட்டு இருப்போம். இந்த பாஸ்டர் நான் சொல்றதை என்ன செய்யவே மாட்டேங்கிறாரு, கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் சொல்ற மாதிரி செஞ்சா சர்ச்சு 4 வருஷத்துல மடமடன்னு என்ன செஞ்சிடும்? ஏக்கா நீயா இருந்தா போதும்க்கா. தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனத்தோட சேர்ந்து என்ன செஞ்ச சேர்ந்து செயல்பட்டா மட்டும் போதும். தோத்திரம். சிலருக்கு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, நல்ல கிருபை வரங்கள் வந்துருச்சுன்றதுக்காக ஆமென் தோத்திரம் மனசுல தோன்றுகிறதெல்லாம் தரிசனங்களா நினைச்சுக்கிட்டு வந்து சபையில வந்து என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? தோத்திரம். எனக்கு கூட சில நேரங்களில் யாராவது ஒரு சிலர் ஃபோன் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யுது, கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி என்ன செய்யுது எனக்கு. மனுஷனா பிறந்தா கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்தில் யாராவது இருக்கான்? நெருக்கம் இல்லாத மனுஷன் உலகத்தில் யாராவது இருக்கான்? நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை கர்த்தர் உணர்த்தினார்னா அதை ரொம்ப தெளிவா வசன ஆதாரத்தோட என்ன செய்யணும்? மனசுல தோன்றுகிறதெல்லாம் என்ன இல்லை, தரிசனங்கள் அல்ல. தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா அதை துல்லியமா வெளிப்படுத்துவாரு. பாதியை சொல்லி பாதியை சொல்லாம என்ன செய்ய மாட்டாரு. அவருக்கு நமக்கு என்ன சண்டையா? பாதி சொல்லி பாதி சொல்லாம. தோத்திரம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள புதுசா தீர்க்கதரிசிகள் உலாவி வர்றாங்க. ஆமா, பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பேரனுடைய முதல் எழுத்தை சொல்லுவாங்களாம், கடைசி எழுத்தை சொல்லுவாங்களாம், நடு எழுத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம், சொல்ல மாட்டாங்களாம். தோத்திரம். நான் சொல்றேனே, ஆமா, நடு எழுத்தை சொல்லாத ஆண்டவரே இல்லை. முதல்ல சொன்னாரு, கடைசியை சொன்னார்னா நடுவை என்ன செய்வாரு? சொல்லுவாரு. அவருக்கு என்ன சண்டையா? தோத்துறோம். இல்ல பாதியை சொல்ல மாட்டேன் நீனே கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்றதுக்கு தோத்துறோம். அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா பெர்ஃபெக்ட்டா கூப்பிடுவாரு. தோத்துறோம். அடையாளத்தோட கூப்பிடுவாரு. ஆமென். அங்க அடையாளத்தோட கூப்பிடுவாரு. நமக்கு உள்ள வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற செல்ல பேரை சொல்லி கூட நம்மள என்ன செய்வாரு. ஆமென். இப்ப நான் சொல்றேன், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த தரிசனத்தோடு கூட சேர்ந்து நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? செயல்பட வேண்டும். ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மட்டும் அந்த நீ சுதந்திரிக்க வேண்டிய இடம், நீ நடக்க வேண்டிய எல்லை, நீ எந்தெந்த பகுதி உனக்கு வேணும், நீ முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுப்பா. நான் உனக்கு அதை என்ன செய்ய போறேன்? தரப்போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட குறி வைத்து ஜெபிக்கணும். எப்படிங்க? குறி வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும். ஆமா, ஆண்டவர் தம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் நமக்குள்ள விருப்பத்தையே உண்டாக்குவாரு. ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள விருப்பம் வருது அப்படின்னா அந்த விருப்பம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக. மாம்ச விருப்பத்தை பத்தி நான் என்ன செய்யல, பேசல. மாம்சம் பல விஷயத்தை விரும்பும். தோத்துறோம். ஆமா, ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா வாசல்ல ஒரு பொம்மையில ஒரு சேலையை கட்டி விட்டுருப்பான். அந்த சேலையை பார்த்த உடனே நம்ம மனசு, ஆஹா இந்த பொம்மைக்கு கட்டுனது மாதிரி நமக்கு கட்டுனா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு சொல்லும். சில சேலையை பொம்மைக்கு கட்டினா தான் நல்லா இருக்கும். புரிஞ்சிருக்குங்களுக்கு சோஸ்திரம், புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு என்ன செஞ்சுக்குங்க. தோத்துறோம். சில சுடிதார் எடுத்து மாட்டியிருப்பான், சில கோட் சூட் எடுத்து மாட்டியிருப்பான். அந்த பொம்மைக்கு தான் அது செட் ஆகும், நமக்கு அது தாவீதுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு அலையில சொல்லுங்க,
சவுலுக்கு தச்சு வச்சிருந்த Dress அங்க மாறி தொங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா அது தச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படுவாவி ஒரு நாள் அந்த Dress எடுத்து என்ன செய்யல, மாட்டல. ஆனா தாவீது வந்த உடனே அவனுக்கு தூக்கி அந்த Dress மாட்டுறாங்க. அதுல நடந்து பார்க்கறான், தனக்கு இதில் அபியாசம் இல்லை. ஐயா, இந்த Dress வச்சு கோலியாத்தோட யுத்தம் பண்ண முடியாது. இந்த Dress கழட்டி போட்டுட்டு என் கையில ஒரு கவன் இருக்கிறது, என் கையில தோத்திரம் ஆற்றங்கரையில் இருந்து எடுத்த 5 கூழாங்கல் இருக்கிறது, என்னுடைய அடைப்பையில் இருக்கிற ஒரு கல்லை வச்சு அந்த கோலியாத்தை கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வச்சிருக்கிற திட்டம். ஆமென். உங்களை எந்த திட்டத்தின் மையத்துக்குள்ள, எந்த எல்லைக்குள்ள, எந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்றாரோ அதுல இருந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும். தோத்திரம். இப்ப தேவ சித்தத்தோடு கூட நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குவார். ஆமென். தோத்திரம். அந்த விருப்பம் நமக்குள்ள செயல்பட என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அதை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவை ஆண்டவர்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ எம்மட்டும் நடக்க முடியுமோ அம்மட்டும் நடந்து திரி, அளந்து பாரு, அதை குறியீடு. ஆமா தோத்திரம். அதை குறிக்கோளோட தோத்திரம் நான் இன்னைக்கு சொல்றேனே. ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பினதை குறிச்ச வெளிப்பாடு என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வேலை வேணும். ஆமா, ஏதாவது ஒரு வேலை வேணும்னு கேட்கறத விட நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்க என்ன வேலைக்காக பிரயாசப்பட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை கரெக்டா குறிவைத்து, ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை. ஆமென். எந்த கிராமத்துல உங்களுக்கு சபை வேணும், எந்த ஆத்மா உங்களுக்கு வேணும், எந்த ஊழியக்காரன் வேணும், நீங்க ஆண்டவர்ட்ட அந்த விஷயத்தை குறிவைத்து என்ன செய்யணும். நீங்க குறி வச்சு ஜெபம் பண்ணா கட்டாயம் கர்த்தர் உங்க கையில அதை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் தோத்திரம் லோத்து பிரிந்த போது லோத்துக்கு இருந்த அறிவு ஆபிரகாமுக்கு என்ன செய்யல, ஒரு மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா தோத்திரம். ஆபிரகாம் தன் கூடாரத்தை தன் கட்டின பலிபீடத்துக்கு நேரா போட்டிருந்தான். லோத்து தன் கூடாரத்தை எங்க போட்டிருந்தான் தெரியுமா, சோதோமுக்கு நேராய் போட்டிருந்தான். தோத்திரம். எப்படா, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, அண்ணன் எப்ப சாவா, கேராரூர். அதாவது லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கு என்ன வந்துச்சு, சண்டை வந்துச்சு, வாக்குவாதம் வந்துச்சு. இப்ப ஆபிரகாமை விட லோத்து சின்ன ஆளு. தோத்திரம். லோத்து தான் போய் ஆபிரகாம்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், பேசி இருக்கணும். லோத்து தான் தன்னுடைய மேய்ப்பர்கள்ட்ட போய், அப்பா என்னதான் இருந்தாலும் அவர் நமக்கு தகப்பன், அவர் ஊத்துற கஞ்சியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மந்தை, இன்னைக்கு இருக்கிற ஆடு, இன்னைக்கு இருக்கிற வேலைக்காரங்களா, அவரால் எனக்கு வந்தவங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, சண்டை போடக்கூடாதுப்பா, நம்ம தான்ப்பா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எப்படா சண்டை வரும்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டான், தன் கூடாரத்தை எங்கே போட வேண்டும், சோதோமுக்கு நேராய் போட வேண்டும். அப்ப காலையில எந்திரிச்சா சோதோம், நைட்டு படுத்தா. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்ல, காலையில எந்திரிச்சா பலிபீடம், நைட்டு படுத்தா. இவன் பிக்ஸ் பண்ணிட்டான், எங்க போகணும்னு பிக்ஸ் பண்ணிட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஓஹோ நீ மாம்சத்தின்படி தீர்மானம் பண்ணி விட்டாய், உன்னுடைய எல்லையை நான் என் குமாரனுக்கு நான் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற எல்லையை அவன் பார்க்கும்படிக்கு அவன் கண்களை என்ன செய்ய போறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான். கடைசியில் அவனுடைய குடியிருப்பு எங்கேயே போயிடுச்சு, சோதோமுக்குள்ளேயே போயிடுச்சு. நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, தோத்திரம். பரிசுத்தத்துக்கு நேரா உங்க பார்வை இருந்துச்சுன்னா உங்க எல்லை, உங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதம் பரிசுத்தத்தை சார்ந்ததாக இருக்கும். பாவத்தின் மேல உங்க பார்வை இருந்துச்சுன்னா கடைசியில் உங்க படுக்கை எங்கேயே இருக்கும், பாவத்தின் மேலே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இன்னைக்கு பேசுவாராக. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் தரிசனத்தை சுற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். தோத்திரம். உங்கள் தரிசனத்தை சுற்றி நீங்கள் அளக்க வேண்டும், உங்கள் தரிசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். முதலாவது, ஆண்டவரே நாங்க இந்த வருஷத்துல சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு தேவன் திட்டமாய் கொடுத்த, எங்களுக்கு தேவன் பேசின, தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தமா எங்கள் கண்களில் காட்டின, தேவன் எங்களுக்கு தரிசனமா எங்களோடு பேசின, தேவன் எங்களுக்கு கண்களிலே எங்கள் இருதயத்தில் விருப்பத்தையும் உணர்வை உண்டாக்கின அந்த விஷயத்துக்காய் குறி வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென். குறி வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நான் ஒன்று சொல்றேனே, இன்னும் நீங்க சில விஷயத்தை உங்க வாயை திறந்து என்ன செய்யல, ஆண்டவர்ட்ட கேட்கல. நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க கையில் அதை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை,
நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டவர் எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்னும் ஆண்டவர் கொடுக்கல. தோத்திரம், உண்மைதான் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த குழந்தை வேணும்னு ஆண்டவர்கிட்ட இன்னும் என்ன செய்யலை. அப்படிலாம் கேட்டால் கொடுப்பாரா? ஏதாவது ஒரு குழந்தைய கொடுப்பாரு. அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதை கொடுப்பாரு. அண்ணாள் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, என்ன சொல்லி ஜெபம் பண்ணா தெரியுமா? ஆண்டவரை எனக்கு ஒரு ஆமேனா ஆமேனா. ஐயா, பொருத்தனையோட நீங்க இன்னும் என்ன செய்யல? ஜெபிக்கல. அர்ப்பணத்தோட இன்னும் என்ன செய்யல? ஜெபிக்கல. குறிவைத்து இன்னும் என்ன செய்யல? ஜெபிக்கல. தோத்திரம். எந்த ஒரு பதவி உயர்வுக்காக, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக, எந்த ஒரு வாசலுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களோ அந்த விஷயத்துல தரிசனம் இருக்க வேண்டும். அதுல விஷன், தெளிவான தரிசனம் இருக்க வேண்டும், தெளிவான திட்டம் இருக்க வேண்டும். அந்த திட்டத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல எலியா ஜெபம் பண்ணா. நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான். கர்த்தர் எலியாவின் ஜெபத்துக்கு ஆமென். ஆண்டவரே, ஒரு 3 வருஷம் நீங்க பார்த்து மழை வேணான்னு, ஒரு 3 வருஷம் மதக அடைச்சு, அப்படி இல்லை ஆண்டவரே 3 வருடம் 6 மாதம் என்ன செய்யக்கூடாது? மழையும் வரக்கூடாது, பனியும் வரக்கூடாது. தோத்திரம். மழையும் இருக்கக்கூடாது, பனி இருக்கக்கூடாது, காஞ்சு கருவாடா இருக்கணும். தோத்திரம். கர்த்தர் நீங்க யாருன்னு இந்த இஸ்ரவேல் பாளையம் எங்கிலும் ஆகாப்புக்கும் எசபேலுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். தோத்திரம். அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்றான். கர்த்தர் வானத்தின் மதகுகளை என்ன செய்யறாரு? திறக்கிறார். ஆமென். அங்க போய் கர்மேல் பர்வதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆமா வேலைக்காரன் போய் சொல்றான், போயிட்டு வர்றான், போக்குவரத்துமா இருக்கிறான். ஆமா, எலியா சொல்றான், நீ போய் உள்ளங்கையின் மேகம் எழும்புகிற வரைக்கும் அங்கே என்ன செய்ய இரு. தோத்திரம். ஒரு மேகம் உள்ளங்கை அளவு எழும்புனதை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து எலியாட்ட சொல்றான். ஆமென். தோத்திரம். ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. ரதத்தை பூட்டி ஆமென் ஆகாப்பு ஓடுறதுக்கு முன்னால எலியா ஓட வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சல் ஆமென் தோத்திரம் கேட்கிறது. அந்த பெருமழையின் இரைச்சல் ஆமென் நம்மை தடுக்காதபடிக்கு நாம் தீவிரப்பட வேண்டும். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இந்திய தேசத்தில் ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சலை கேட்க போகிறோம். ஆமென். ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சல். தோத்திரம். உள்ளங்கையின் மேகம் என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறது? எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். தோத்திரம். தேசத்தில் குறிவைத்து ஜெபிக்கக்கூடிய எலியாக்கள் தேசத்தில் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். குறிவைத்து பாரத்தோடு ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய கர்மேல் என்கிற சிகரத்தின் மேல் ஏறக்கூடிய பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேசத்துக்குள்ள சபைக்குள்ள எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்பர் 1 தோத்திரம், தரிசனத்தை சுற்றி நடந்தால் நாம் சுதந்தரிப்போம். 2வது நான் சொன்னேன், தரிசு நிலங்களை பண்படுத்தினால் நாம் சுதந்தரிப்போம். திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகம் 17வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி 2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோசுவா 17வது அதிகாரம் கடைசி 2 வசனம். சீக்கிரமா வாசிங்க. யோசுவா 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17 யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயீமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். மலை தேசம் முழுவதும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். நல்லா கவனிங்க. 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. சத்தமா சொல்லுங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. கவனிங்க. தோத்திரம். இப்ப யோசேப்பின் வம்சத்தாரை குறித்து ஆமென் தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்க காடாய் இருக்கிற பகுதியெல்லாம் என்ன செய்யுங்க? வெட்டி திருத்துங்கள். தோத்திரம். தரிசாய் கிடக்கிற, காடாய் கிடக்கிற, பாலாய் கிடக்கிற சில பகுதிகள் உண்டு. அதை நீங்க என்ன செய்யணுமா? முதல்ல பண்படுத்தணும். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு பங்கு மாத்திரம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? மலை தேசம் முழுவதும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற பகுதி மட்டும் அல்லங்க, நீங்க நினைக்காத பல பகுதியை கர்த்தர் உங்க கைக்கு தருவாரு. நீங்க போகாத சில பகுதிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. நீங்க அடைய முடியாத சில எல்லைகளை கர்த்தர் உங்களை கொண்டு போய் என்ன செய்வாரு? நிறுத்துவார். கவனிங்க. இப்ப ஆமா, நம்ம இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா 2வது நம்ம செய்ய வேண்டியது என்ன? பண்படுத்த வேண்டியதை பண்படுத்தணும். தோத்திரம். ஆமா, முதல்ல ஜெப வாழ்க்கை நம்ம சுதந்திரத்துக்கு என்ன செய்யும்?
ஆயத்தப்படுத்தும். அதுதான் தரிசனத்தை சுற்றி வருகிற அனுபவம். அதுதான் ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். ரெண்டாவது பண்படுத்துதல் அப்படின்றது பால் நிலங்களை பண்படுத்துதல். யார் அந்த நிலம்? நான் தான் அந்த நிலம். என் வாழ்க்கை இன்னைக்கு சீரடைஞ்சு போய் கிடக்கிறது. தோத்துறோம். என் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை, என் குடும்பத்தில் ஜெப வாழ்க்கை இல்ல, ஜெப அனுபவம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல. தோத்துறோம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில என்ன செய்யல இன்னைக்கு இல்ல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல ஒன்ன என்ன செய்ய? பண்படுத்து. உன் பார்வையை சரிப்படுத்து, உன் சிந்தையை சரிப்படுத்து, உன் நடைமுறையை சரிப்படுத்து. உன் பேச்சு சரியில்லை. சிலர் எப்ப வாயை திறந்தாலும் அவிசுவாசமாவே என்ன செய்வாங்க? பேசுவாங்க. தோத்துறோம். நடக்குன்ற வார்த்தை அவங்க வாயில ஒரு நாள் என்ன செய்யாது? வராது. தோத்துறோம். ஜெபம் பண்ணி இருக்கிறேன், உபவாசம் பண்ணி இருக்கிறேன், என்ன நடக்குதோ தெரியல. தோத்துறோம். வந்தா வரலாம், வரலைனாலும் அப்படி இல்லை, அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறையே என்ன தெரியுமா? நம்ம பார்வை சரியில்லை, நம்ம சிந்தை சரியில்லை, நம்ம பேச்சு சரியில்லை. தோத்துறோம். நம்ம விசுவாசத்தோட அந்த வார்த்தைகள் என்ன செய்யறது இல்லை? அறிக்கை இடுகிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுவாராக. பண்படுத்த வேண்டிய நிலங்கள், தரிசு நிலங்கள், விளை நிலங்களா இருந்தது தான். ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட புதுசுல நாங்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் சகோதரிகளாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், சகோதரர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், மணிக்கணக்கான நேரம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அப்படி ஒரு பொற்காலமாக இருந்துச்சு, அப்படி ஒரு ஜெப டீம் இருந்துச்சு, அப்படி இணைஞ்சு ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச ஒரு குழு இருந்துச்சு. இப்போ செருபாபேலை குறித்து பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில், யார் பைபிளை பெறட்ட வேணாம், வீட்டில் போய் பொறுமையாக படித்து பாருங்க. சகரியா புஸ்தகத்தில் செருபாபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், செருபாபேலின் கையில் இருந்த தூக்கு நூல்கள், செருபாபேலின் கையில் இருந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது. சந்தோஷமாய் பார்க்கும்படிக்கு செருபாபேல் என்ன செஞ்சான்? முதல்ல பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு மறுபடியும் எருசலேமிற்கு அவர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன? செருபாபேலும் யெசுவாவும் செய்த முதல் வேலை என்ன? எங்கே பலிபீடம் பாழாக்கப்பட்டு கிடந்ததோ, எங்கே பலிபீடம் உடைக்கப்பட்டு கிடந்ததோ, உடைக்கப்பட்ட அந்த இடத்தில் அதன் ஆதாரத்தின் மேல் பலிபீடத்தை என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். அப்படின்னா எங்கே சிதைக்கப்பட்டு போயிருக்கிறோம்? நம்முடைய விசுவாச வாழ்க்கை எங்கே சிதைக்கப்பட்டிருக்கிறது? 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவரை எப்படி நம்பணும்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆலயத்துக்கு வர்றதுன்னா ஓடி வருவோம், உபவாச ஜெபமா ஓடி வருவோம், விழிப்பு ஜெபமா ஓடி வருவோம், ஒரு கைப்பிரதி ஊழியமா ஓடி போவோம், மருத்துவமனை ஊழியமா ஓடிடுவோம், பாஸ்டர் வீட்டிலேயே சபையிலேயே கிளப்போம். தோத்துறோம். இப்ப கூப்பிட்டா கூட என்ன செய்யறது இல்ல. முதல்ல எல்லாம் போன் அடிச்சா பாஸ்டர் நம்பர்னு தோத்துறோம், பார்த்தா பாஸ்டர்னு போட்டிருப்போம், போன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், சேவ் பண்ணியிருப்போம் பாஸ்டர் அப்படின்னு. தோத்துறோம். அப்படி பாஸ்டர்னு பார்த்து போன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்து பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். இப்ப பாஸ்டர் மாதிரி டார்ச்சர். எப்படி? பாஸ்டர் மாதிரி, சிஸ்டர் மாதிரி, பாஸ்டர்மா மாதிரி. கவனிங்க. தோத்துறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே உட்கார்ந்திருக்கிற சிலரோட பேச விரும்புறாரு. ஆரம்ப நாட்களில் எப்படி அர்ப்பணிச்சிருந்தீங்க? ஆரம்ப நாட்களில் எப்படி ஒப்பு கொடுத்துருந்தீங்க? எப்படி ஜெபம்னா ஓடி வந்தோம், உபவாச ஜெபம்னா ஓடி வந்தோம், காத்து கிடந்தோம், காத்திருந்தோம். ஆலயத்துக்கு ஓடி வருவதற்கு 9 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு வந்தோம்? அன்னைக்கு சைக்கிளே இருந்திருக்காது. அன்னைக்கு சைக்கிளே இருந்திருக்காது. பஸ்ஸை பிடிச்சி 2 பேர் 3 பேர் 4 பேர் தோத்துறோம். அங்கிருந்து இறங்கி நடந்து வந்து ஆலயத்துக்கு முன்னால் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கனப்படுத்தி தோத்துறோம். சைக்கிளே இல்லாதவங்களுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காரு? கார் கொடுத்துருக்காரு. சிலருக்கு பைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ எப்படி வரோம்? இன்னைக்கு எப்படி அர்ப்பணிக்கிறோம்? ஒரு ஊழியம்னா வர்றோமா? ஒரு ஜெபம்னா வர்றோமா? தோத்துறோம். அன்னைக்கு கொஞ்சம் வருமானம், சொற்ப வருமானம், 100 ரூபாய் சம்பாதிப்போம். ஆனா அதுல தோத்துறோம், தினந்தோறும் 100 ரூபாய் சம்பளத்தில் 10 ரூபாய் தசம பாகத்தை கரெக்டா என்ன செஞ்சிருவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சம்பூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கிறோம், பிள்ளைகள் நல்ல உயர்ந்த வேலைகள்ல இருக்கிறாங்க, அவங்க வருமானம் வருகிறது. ஆனா கூட ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது. இப்ப என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே. தோத்துறோம். சுதந்திரிப்போம் சுதந்திரிப்போம் சுதந்திரிப்போம்னு கையை நல்லா தட்டி ஆமைன்னு சொன்னோம்.
கவனிங்க, ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய பாழான வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டும். பாழான ஜப வாழ்க்கை திரும்ப எடுத்து கட்டப்பட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை திரும்ப எடுத்து கட்டப்பட வேண்டும். ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல குடும்பமாய் தேவாலயத்துக்கு வந்த நாம ஒவ்வொரு இரவும் தோத்துறோம், குடும்ப ஜபம் இல்லாம வீட்டில் படுத்ததே இல்ல. இப்ப சபையில வளர்ந்து அனுபவங்கள் வந்த பிற்பாடு குடும்ப ஜபத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்ல. வேத வாசிப்புக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை ஆராதனைக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வர்ற நம்ம மற்ற நாட்களில் பைபிளை தொடரதே என்ன? ஒன்றும் பேச மாட்டேறீல. நேரா பாதிக்குதோ? நேரா பாதிக்குதோ? சொல்ல வேண்டிய கடமையை சொல்லித்தானே ஆகணும். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தி விட்டுட்டு போறதுக்காக நான் இங்க வரல. நீங்கள் ஆண்டவருக்கு உபயோகப்பட வேண்டும் என்பதற்காய் உங்களை உருவாக்குவதற்கு கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது, பால் நிலங்கள், தரிசு நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். களைகளும் பூண்டுகளும் ஆமென் தோத்திரம் முழுவதுமாக நிலத்தை பாழாக்கி கொண்டிருக்கும் போது அதை உழுது அதை சரிப்படுத்தி ஆமென் தேவையில்லாதவைகளை களைந்து வீசி எறிந்து அந்த நிலத்தில் விதையானது விதைக்கப்பட்டு அது 1, 10, 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், தரிசனத்தை சுற்றி வந்தால் சுதந்தரிப்போம். இரண்டாவது, தரிசு நிலங்களை பண்படுத்தினால் சுதந்தரிப்போம். மூன்றாவது, தலைமுறைகளை எழுப்பிவிட்டால் சுதந்தரிப்போம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்தாராம்? சோதித்தார். வாசிங்க 1வது வசனத்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகனமாக பலியிடு என்றார். கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சோதிக்கிறார். ஆமா, தன்னுடைய மகனை குறித்து ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு செய்தி பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல ரொம்ப அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும். உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேச குமாரன். கவனிங்க, தன்னுடைய மனைவியினுடைய கருவிலிருந்து தன் வித்திலிருந்து வந்தவன் இந்த ஈசாக்கு. இப்ப அவனுக்கு ஏறத்தாழ 14 வயசு. எத்தனை வயசு? 14 வயசு, வாலிபன். ஆமா, புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் உரிமை பாராட்டுறான். என்னன்னு உரிமை பாராட்டுறான்? அவன் ஏன் புள்ள. யார் புள்ள? ஏன் புள்ள, ஏன் புள்ள. தோத்துறோம், என்னுடைய ஒரே புள்ள ஏகசுதன். அடுத்து என்னுடைய எதிர்காலமே யாருதான்? அவன் தான். கவனிங்க, இந்த ஈசாக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் ஆபிரகாமுக்கு நேசத்துக்குரியவர் அப்படின்னு சொன்னா யெகோவா தேவன் மட்டும்தான். உள்ளத்தை கவர்ந்து கொண்டவர் அப்படின்னா யெகோவா தேவன் மட்டும்தான். தனக்கு நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். தோத்துறோம், மனைவியோட நிறைய நேரம் செலவு பண்ணதை விட ஆண்டோட சமூகத்துல நிறைய நேரம் செலவு பண்ணி பழகின ஆள் யாரு? ஆபிரகாம். இப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரன், தன் வித்திலிருந்து வந்தவன், தன்னுடைய ஆமென் தோத்திர சொந்த சரீரமாகிய தன்னுடைய மனைவியினிடத்திலிருந்து வந்தவன், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளையா இருந்தா கூட அவன் யார்கிட்ட வந்தவன்? யார்கிட்ட வந்தவன்? சாராள்கிட்ட இருந்து வந்தவன். கவனிங்க, இப்ப சாராள்கிட்ட இருந்து வந்ததுனால ஐயாவுக்கு ரொம்ப உரிமை ஜாஸ்தி. யார் மேல? ஈசாக்கு மேல. தோத்துறோம். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, சாராள்கிட்ட இருந்து வந்ததான அந்த புள்ள எனக்கு வேணாம், என்கிட்ட இருந்து உனக்கு வந்த புள்ளதான் எனக்கு வேணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வித்துல இருந்து வந்ததுனால உனக்கு உரிமை ஜாஸ்தியா இருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், உன் வித்துல இருந்து வந்ததை விட அது என்கிட்ட இருந்து வந்ததா உனக்கு இருந்தா தான் அது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கணும்னு சொல்லும்போது ஆபிரகாம் மறு பேச்சு பேசாம
விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு வேலைக்காரர்களை கூட்டிக்கிட்டு கர்த்தர் குறித்த இடத்திற்கு என்ன செய்யறான், வர்றான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். பலிபீடத்தின் மேல தன்னுடைய மகனை கொண்டு வந்து படுக்க வைத்து விறகுகளை அடுக்கி அதுக்கு மேல தன்னுடைய மகனை கட்டி அதுக்கு மேல படுக்க வச்சு தன்னுடைய கத்தியை ஓங்கும் போது கர்த்தர்ட்ட வந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன், நல்லா கவனிக்கணும், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடி. 2வது வசனத்துல உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, ஆபிரகாமே நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. உன் பிள்ளைன்னு நீ சொன்ன, உன்னுடைய ஏகசுதன் சொன்ன. ஆனா நேசம் என்பது உன் பிள்ளையின் மேல் அல்ல, என் மேல். நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. உன் உள்ள முழுசும் என் மேல என்னை பத்தி தான் நினைக்குது. நீ நேசிக்கிறவர் நான் மட்டும்தான். நீ எங்க என்னை என் மேல வச்சிருந்த நேசத்திலிருந்து மாறிட்டியோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்ப்பா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். எந்த விஷயத்துல கர்த்தருக்கு பயந்தவன்? ஆமென். எத்தனை ஆசீர்வாதங்களை என் கையில கொடுத்தாலும், எத்தனை நன்மைகளை என் கையில கொடுத்தாலும், எத்தனை உடைமைகளை என் கையில கொடுத்தாலும், எத்தனை ஈசாக்குகளை எனக்கு கொடுத்தாலும் அவனை எனக்காக நான் வைத்துக் கொள்ளாமல் எதிர்காலத்தில் என் ராஜாவின் சித்தத்தை செய்வதற்கு நான் அவனை எழுப்புவேன் என்பதை நான் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறேன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? என்னைக்கு ஈசாக்க ஆமென் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் வச்சு இவன் தேவனுக்குரியவன் என்று தன்னுடைய குமாரனை அர்ப்பணித்தானோ, அடுத்து அவன் தலைமுறைக்காக, அவனுடைய எதிர்காலத்திற்காக, அந்த அதிகாரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா ஈசாக்கு பலிபீடத்திலிருந்து இறங்கின உடனேயும் அவனுக்கான ரெபேக்காள் ஆயத்தமாயிட்டான். ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? வீட்டில் போய் பொறுமையா படிச்சு பாருங்க. 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துக்கு அப்புறம் ஆமென் 22, 20, 21, 22ல இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யாரென்றால் முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத்து, ஆசோ, பில்தா, சித்லா, பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவிக்கப்பட்டது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எப்ப பலிபீடத்திலிருந்து வந்துட்டானோ அப்பமே அவனுக்கானவள் ஆயத்தமாகி விட்டாள். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க பலிபீடத்திலிருந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கானதெல்லாம் ரெடியா இருக்கும். ஆமென். இஃப் யூ ஆர் ரெடி டு, நீங்க பலிபீடத்துக்கு வருவதற்கு ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா பலிபீடத்திலிருந்து இறங்கி வரும்போது உங்களுக்கானது கையில ரெடியா இருக்கும். அது வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆத்துமாக்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு அவைகள் கடத்தப்பட வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்து விட்டால் நீங்கள் வர வேண்டிய இடம் பலிபீடம். ஆமென். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமின் மடியில் இருக்கிற வரைக்கும் ரெபெக்காள் இல்ல. அதே ஈசாக்கு பலிபீடத்துக்கு வந்த பிற்பாடு பலிபீடத்திலிருந்து வரும்போது ரெபெக்காள் ரெடி. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அவன் ஏன் பிள்ளை இல்ல, தகப்பனின் பிள்ளை. அவன் எனக்குரியவன் அல்ல, என் நேசத்தின் மணவாளனாகிய இயேசுவுக்கு உரியவன். அவன் எனக்கு என் தலைமுறையை உலகத்திற்கு கொடுக்க வேண்டியவன் அல்ல, தேவனாகிய கர்த்தரின் தலைமுறையை தேசத்துக்குள் எழுப்ப வேண்டியவன். ஆமென். அப்ப மூணாவது ரொம்ப முக்கியம். ஆமென். தலைமுறைகளை என்ன செய்யணும்? ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமாவா? உங்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார், வருமானங்களை கொடுத்திருக்கிறார், சொத்தை கொடுத்திருக்கிறார், உடைமைகளை கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? காலரை தூக்கி விட்டுட்டு என்னுடையதுன்னு சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தேவன் கொடுத்தது அனைத்தும் தேவ ராஜ்யத்துக்குரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்கு நல்ல அழகான பிள்ளைகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரா?
ஆமென். நீங்க சொல்லணும், இந்த பிள்ளை எனக்குரியது அல்ல. எனக்கு 2 பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள். ஆமா, தோத்திரம். இந்த 2 பிள்ளைகளையும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ நல்லா படிக்கணும். உன்னை எப்படி படிக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? படிக்க வைப்பேன். நல்லா படி, தோத்திரம். உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? வரணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும். எந்த உயர்ந்த பதவிகளுக்கு வந்தாலும், நீ எந்த இடத்துல உயரமான இடத்துல போய் உட்கார்ந்தாலும் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு நீ ஊழியம் செய்யறதை தவிர்த்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் உருப்பட வாய்ப்பே இல்லை. நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நீ ஊழியம் செய்வேன்னு கமிட் பண்ணினா நீ நினைச்சபடி கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. என் மூத்த மக +2 படிச்சுட்டு இருக்கிறா. அவள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறா. அவளுடைய பெரிய ஆசை என்னன்னா, எப்படியாவது மெடிக்கல் ஜாயின் பண்ணி மெடிக்கல் டாக்டராக மாறி, ஆமாம், மெடிக்கல் மிஷினரியாக மாறணும். நான் சொல்லிட்டேன், நீ எந்த தேசத்துக்கு எந்த தீவுக்கு ஊழியம் செய்ய போனாலும் நான் உன்னை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று விஷயம், டாக்டராக மாறிட்டு உலக பிரகாரமாக சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா இப்போமே சொல்லிடு, அதுக்கு வாய்ப்பே. ஆண்டவர் அப்படி தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொடுக்குறோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வீட்டில் எனக்கு தேவன் தந்திருக்கிற அனைத்தும் என் ராஜாவுக்குரியது, என் நேச மணவாளனுக்குரியது. நான் அவருக்காக எழுப்புவதற்குத்தான் தேவன் இவைகளெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. சில நேரங்களில் ஆசீர்வாதங்கள் நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம கைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. ஆண்டவர் தடுத்தே. எதுக்கு தெரியுமா? நீங்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தடுத்து வச்சிருக்கிறாரு. எங்கே இதை கொடுத்து இப்போ இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது, குன்றி போயிடக்கூடாது. நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும், ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா. எப்படி? என்ன நம்புங்கப்பா. என் புத்திரன் தான், தோத்திரம், என் ஏக சுதன் தான். நீங்க சொல்ற மாதிரி அவன் என் நேசகுமாரன் அல்ல, என் நேசத்துக்குரியவர் நீர் தான் ஆண்டவரே. எனக்கு தருகிறத என்னக்காக வைத்துக் கொள்ளாமல் நான் உமக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். நான் சொல்லட்டுமா? சாராள்கிட்ட இருந்து வந்ததுனால ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, பலிபீடத்திலிருந்து வந்ததினால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை தெளிவா ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டதுனால ஆண்டவர் எப்ப கேட்பார்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் கேட்டார், கொண்டு போய் வச்சுட்டான். நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையை தேவன் சுதந்திரவாளிகளுக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பணுமா? நீங்க யூ ஷுட் கெட் ரெடி. ஆண்டவருக்கு சமூகத்தில் நீங்க ஆயத்தமாகணும். எதுக்கு தெரியுமா? எப்ப கர்த்தர் எதை கேட்டாலும் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்துடணும். வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்தாலும் சரி, என் தகப்பன் எப்பொழுது அதை எனக்கு கொடு என்று கேட்பாரோ அப்பொழுது நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் ஒரு சமைக்க மட்டும் காமிக்கட்டும், ஒரு தடவை அப்படி எஸ் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டட்டும், என் வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் என் அப்பாவுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களை போல ஒரு பெரிய சுதந்திரவாளி, உங்களை போல ஒரு சுதந்திரத்தை சுதந்திரிக்கிற ஒரு மனிதரை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. யூ ஆர் த மோர் தென் கான்கரர் இன் தி வேர்ல்டு. இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த சுதந்திரவாளி யாரா இருக்க முடியும் தெரியுமா? நீங்களா தான் இருக்க முடியும். நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டோட சொல்ல போறோம், ஆண்டவரே தரிசனத்தை என்ன செய்ய போகிறேன்? சுற்றி வர போகிறேன். அது எதற்கு அடையாளம்? நான் எனக்குள் வளர்த்து கொள்ளுகிற ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். ரெண்டாவது, தரிசு நிலங்கள், பாழாய் கிடக்கிற தரிசு நிலங்களை பண்படுத்த போகிறேன். இதற்கு அடையாளம்? தேவ சமூகத்தில் என்னை நான் அவரோடு கூட நெருங்க பண்ணுவதற்கு அடையாளம். மூன்றாவது, ஆமென், தலைமுறைகளை என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன். இதற்கு அடையாளம்? என் ஆண்டவருக்கு என்னை சரணாகதியாக அர்ப்பணிக்கிறதற்கு, என் ராஜாவின் சித்தத்தை செய்வதற்கு தேவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அவருக்கு கொடுக்கிற அந்த அர்ப்பணத்திற்கு அடையாளம். எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்களை மூடி இருக்க இடத்துல எழும்பி நிற்க முடியும். நான் எழும்பி நின்று தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க போகிறோம். நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நின்று. யாரும் பேச வேண்டாம், அங்கங்க யாரும் நடக்க வேண்டாம். எல்லா கண்களை மூடி. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் பார், அளந்துகொள், சுற்றி நட. பார், அளந்துகொள், சுற்றி நட. பால் நிலங்களாய், தரிசு நிலங்களாய்
பாழாக்கப்பட்டு கிடக்கிறவைகளை பண்படுத்துங்கள். அடுத்து தலைமுறைகளை தேவ ராஜ்யத்திற்காய் கொடுக்க முன்வாருங்கள். தன்னலம் இல்லாமல் தகப்பனின் திட்டத்திற்காக உங்களுக்கு தந்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும், உங்களுக்குள் இருக்கிற உடைமைகளையும், உங்களுக்கு மேன்மையாய் எண்ணப்பட்டவைகளையும் அவருடைய கரத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள். நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள். மறுத்து வைக்கப்பட்டவைகள், தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டவைகள், முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த ராஜ பாதையின் வழியாய் நீங்கள் பயணிக்கும்படிக்கான ஒரு பாதையை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் திறக்க விரும்புகிறார். நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு உங்களுக்கு குறுக்காக நின்று கொண்டிருந்த எல்லா சீகோனின் வல்லமைகள், எல்லா எமோரிய வல்லமைகள் இந்த இரவு பொழுதிலே முறியடிக்கப்படுகிற நேரம் இது. இந்த இரவு நேரத்தில் அவைகள் முறியடிக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டவைகள், தடுத்து நிறுத்தப்பட்டவைகள், முடியாது என்று சொல்லப்பட்டவைகள் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக மடங்கி விழுகிறது, முறிந்து விழுகிறது. நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். 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 You are the conqueror. You are the conqueror. நீங்கள் சுதந்திரவாளிகள், 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 சுதந்திரவாளிகள். ரிபலா தரபா ஷகதல ரபா ரிபலா ரதல ரகபல ஷெதல ரபலா ரியாதோரோ போலோரோ ஷதரே கதனமரா ரேபலா ரகதர ஷதலரா. எல்லா தடைகள் விலகுகிறது. நான் ஆவியிலே உணர்கிறேன். எல்லா தடைகள் விலகுகிறது. எல்லா போராட்டங்கள் விலகுகிறது. ரியாதலபரா ஷேகதனா. மந்திரவாதத்தினாலே, பில்லி சூனியத்தினாலே, பாரம்பரிய சாபத்தினாலே சில பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த மாலை பொழுதிலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உனக்காக அந்த ராஜபாதை, அந்த ராஜபாதை திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. எல்லா பலவானின் வல்லமைகள் முறிந்து விடுகிறது. ரபலா ரகத ரப ஷதலரா ரேபலா ரகத ரபஷே ரபலோ கதரஷா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தருகிறார், உனக்குள் தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த ராஜபாதை உனக்காய் திறக்கப்படுகிறது. இந்த ராஜபாதை திறக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டிருந்த பாதை, அடைக்கப்பட்டிருந்த பாதை ரபலா ரஷகதரா லேப்ரோதரோஷே. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. எல்லா எமோரிய வல்லமைகள், எல்லா எமோரிய வல்லமைகள், எல்லா மீதியானிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. சுதந்தரித்துக்கொள், 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 சுதந்தரித்துக்கொள். சுதந்தரித்துக் கொள்ளும்படி உன் கைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சுதந்தரித்துக் கொள்ளும்படி உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். சுதந்தரித்துக் கொள்ளும்படி உனக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் யுத்த சன்னதராக இறங்கி வந்து உனக்கான பாதையை யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. ஆமென். எமோரியனோடு யுத்தம் பண்ணுவதற்கான பலன், எமோரியனோடு யுத்தம் பண்ணுவதற்கான சத்துவம், எமோரியனோடு யுத்தம் பண்ணுவதற்கான அந்த அபிஷேகம் இந்த இரவு பொழுது உன்மேல் இறங்கி வருகிறது, உன்மேல் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ரபலா ரத ரபஷே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Holy Spirit of God. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னை விசுவாசித்தபடியினால் சபையே உனக்கு முன்பாக இதோ கர்த்தர் திறந்த வாசலை, சுதந்தரித்துக் கொள்ளும்படியான திறந்த வாசலை, தேவ ஜனமே உனக்காக சுதந்தரித்துக் கொள்ளும்படியான திறந்த வாசலை கர்த்தர் உண்டாக்குகிறார், உண்டாக்குகிறார். இனி நீ நடந்து போகிற பாதை ராஜபாதை, ராஜபாதை, ராஜபாதை. கபரஷகலா.
3 தீர்மானம் தான். தரிசனத்தை சுற்றி நடப்பேன். என் வாழ்வில் இருக்கிற தரிசன நிலங்களை பண்படுத்துவேன். என் தலைமுறையை என் தகப்பனுக்காய் எழுப்புவேன். என் தலைமுறையை என் தகப்பனுக்காய் எழுப்புவேன். ஓ, என் பிள்ளையை, என் உடைமையை, என் சொத்தை, என் சாம்ராஜ்யத்தை, என் பணத்தை, என் அந்தஸ்தை, ஓ என் உடைமைகளை என் தகப்பனின் தரிசனத்திற்காய், என் தகப்பனின் திட்டத்திற்காய், ராஜாவின் மேன்மையான அந்த ராஜ பணிக்காய் கொடுப்பேன் கொடுப்பேன். அவைகளை பலிபீடத்தில் வந்து வைப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் பலமா இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. சிலருடைய கைகளை தேவன் பலப்படுத்துகிறதை பார்க்கிறேன். சிலருடைய முழங்கால்களை தேவன் பலப்படுத்துகிறதை பார்க்கிறேன். ஜெபிக்க முடியல பாஸ்டர், குடும்பமா ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லி பரிதபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஜெபிக்க முடியாது இருக்கிற தடைகள் விலகுகிறது. ஜெப தடைகள் விலகுகிறது. வேதத்தை வாசிக்க முடியாது இருக்கிற தடைகள் விலகுகிறது. ஜெபத்தில் உட்கார்ந்தா தூக்கமா வருது. தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது. ஆமென். தேவையில்லாத கனவுகள் வருகிறது. கர்த்தரவைகளை கலைந்து போடுகிறார். கர்த்தரவைகளை கலைந்து போடுகிறார். அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தரவை விடுவிப்பாராக, விடுவிப்பாராக, விடுவிப்பாராக. Thank you Holy Spirit. பின்மாற்றத்தின் ஆவிகள் விலகட்டும். பின்மாற்றத்தின் ஆவிகள் விலகட்டும். Hallelujah. Hallelujah. ஓ, சபைக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, சபைக்கு வெளியில ஒரு வாழ்க்கை. அந்தரங்க பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் யாரும் பார்க்கலையேன்னு சொல்லி, ஆமென் ஆமென் ஆமென், எல்லாருடைய கண்களும் மறைந்திருக்கிறது என்று சொல்லி எனக்குள்ள சில ரகசியங்கள், ஆமென், சிலருக்குள்ள சில ரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ஆமென், தோத்திரம். நீங்க இங்க நிக்கிற சிலர் இப்படி சொல்றீங்க, எனக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆமென். நீங்கள் ரகசியம் என்று சொல்லுகிற பல ரகசியங்கள் உங்களுக்கு ரகசியங்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் அனைத்தும் வெளியரங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் பாழாக்கப்பட்டு போன பாத்திரமாய் வந்து நிற்கிறேன். ஆண்டவரை பண்படுத்தப்பட வேண்டிய என்னுடைய நிலத்தை, என் சிந்தையை, என் உணர்வை இன்றைக்கு நான் ஆண்டவரே பரிசுத்தம் பண்ணுகிறேன், பரிசுத்தம் பண்ணுகிறேன், பரிசுத்தம் பண்ணுகிறேன், பரிசுத்தம் பண்ணுகிறேன். என் பார்வையை, என் மைண்ட, என் இருதயத்தை, என் உணர்வை, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறேன். என் குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறேன். கணவன் மனைவி உறவுல என்ன ஆண்டவரே மறுபடியும் பரிசுத்தப்படுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கணவனோட மனைவி பேசுகிறதே இல்லை, பேசுகிறதே இல்லை. பரிசுத்த ஆவியான சிஸ்டர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. ஆமென் தோத்திரம். இன்னைக்கு சமரசம் ஆயிடுங்க, இன்னைக்கு ஒப்புரவாயிருங்க, இன்னைக்கு மன்னிச்சிருங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச துரோகம் பெருசுதான், ஆனாலும் பரிசுத்த ஆவியான சொல்லுகிறார், நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களுக்குள், உங்கள் குடும்பத்துக்குள் ஆழமான ஒரு பிணைப்பை, ஆழமான இணைப்பை, இடிந்து போன சில அனுபவத்தை கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டிலே திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று அவர் வாக்குரைக்கிறார். ஹalleluya ஹalleluya. வாலிப பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி, சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, என் வாழ்க்கையை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். நான் என் தகப்பனுக்காய் பயன்பட வேண்டிய பாத்திரம், என் ராஜாவாகிய இயேசுவுக்காய் பயன்பட வேண்டிய பாத்திரம். என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். என்னை நம்பும் ஆண்டவரே, நான் உமக்காக சேவை செய்வேன், உம்முடைய பணியை செய்வேன், உம் சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஹalleluya. குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல, குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று என்னை அர்ப்பணிக்க. இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீர் தான் ஐயா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்வின் எல்லா எல்லைகளிலும் நீரே ஆண்டவரே. குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை
என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக, பயன்படுத்துவாராக, தம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா. 2 கையை உயர்த்தி நுகர்ந்து மகிழுமையா.